ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வரல் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம சமீபத்தில் பாகிஸ்தானில் ஒரு ட்ரெயின் கடத்தல் செய்தியை பார்த்துருப்போம். அது 2 நாளைக்கு ஃப்ளாஷ் நியூஸில் வந்துருச்சு, அப்புறம் கடந்து போயாச்சு. பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா பேசப்படுவது எல்லை தாண்டி இந்தியா வரைக்கும் ஒரு பரபரப்பை சப்டில்லாக, குறிப்பாக டிசிஷன் மேக்கர்ஸ் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியன் டிசிஷன் மேக்கர்ஸ் மட்டும் இல்லை, இந்தியன் டிசிஷன் மேக்கர்ஸ்னால பல நாடுகளுக்கு கூடிய டிசிஷன் மேக்கர்ஸுக்கு ஒரு தலைவலியை, என்னடா இவங்க அது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, ஆச்சரியத்தை ஊட்டியிருக்கிறது. பலூச்சிஸ்தானில் இந்தியா பிரிவினையை தூண்டுகிறதுன்னு இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டை இந்த விஷயம் வேலிடேட் இருக்கு. ட்ரெயின் கடத்தலுக்கு இந்தியா நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி இருக்கிறது. பலூச்சிஸ்தானுடைய லிபரேஷன் படைகள், விடுதலை படைகள், அந்த படைகளுக்கு இந்தியா பின்னிருந்து உதவி வருகிறது. விரைவில் பலூச்சிஸ்தான் உடையும், இதற்கு இந்தியா சதி செய்கிறது அப்படின்னு பாகிஸ்தானுக்குள்ளேயும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வெளியேயும் ஒரு கருத்துருவாக்கம் எழுந்துள்ளது. பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றத்தில் அதனுடைய அமைச்சர் ஒருவரே இந்த விஷயத்தை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பேசியிருக்கிறார். பலூச்சுக்கு பின்னால் ராவா, இதில் ராவா இல்லைனா இந்தியாவா இல்லைனா எஃப்எஸ்பியா இல்லைனா சிஏஏவா அப்படிலாம் போக முடியாது. இந்த ப்ராப்ளத்தோடைய மெயின் காரணம் யார் அப்படின்னா பாகிஸ்தான் தான். இப்போ பங்களாதேஷ் பிரிவினை நடந்தது. பங்களாதேஷ் பிரிவினைக்கு காரணம் இந்தியாவா? கண்டிப்பாக கிடையாது. இந்தியா பங்களாதேஷுக்கு பிரித்து எடுக்கணும் அப்படின்றது எண்ணமே கிடையாது முதல்ல. ஏன்னா அப்படி எடுத்திருந்தாங்கன்னா 1947, 48 நம்மளால் அதை பண்ணியிருக்க முடியும். இல்லை அந்த இதுவே வேண்டாம், எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு போய் அந்த பக்கமே ஏதாவது ஒரு சைடில் வச்சுருக்கலாம். ஆனால் அதை பண்ணலை. ஸோ ஈவன் ஆஃப்டர் 1971 அவங்கள நம்ம அப்சர்வ் பண்ணல. அவங்கள தனி நாடாக தான் வச்சுருக்கோம். இன்றைக்கும் கூட அவங்க பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நம்ம பரவாயில்ல அப்படின்னு ஒத்து போகிறோம். சரி, ஓகே, நம்மளோட தம்பி அப்படின்ற மாதிரி கம்முன்னு விட்டுருக்கோம். ஸோ இதுக்கு காரணம் பாகிஸ்தான் தான். பங்களாதேஷோட பிரிவினைக்கு யார் காரணம்? முழுக்க பாகிஸ்தானுடைய ஒருதலை பட்சமான, அவங்களுடைய ஆட்சியாளர்களின் ஒருதலை பட்சமான செய்கை, இல்லைன்னா அவங்களுடைய ரூலிங் ஃபேக்ஷன் அப்படின்னு பார்க்கப்படுகின்ற ஒரு இனம் இல்லை ஒரு மொழி இல்லை ஒரு மதத்திற்குள் ஒரு பிரிவினர்களுக்கு மட்டுமே முழுக்க அதிகாரம் கையில் இருக்கிறது. இப்போ நான் இலங்கைக்கு மாத்திரம் நீங்கள் 13வது சட்ட திருத்த மசோதா வேணும்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. பாகிஸ்தான்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது. முன்னாடி இருந்தது, இப்போவும் இருக்குது. அது வெளியில் அறிவிக்கப்படாமல் இருக்குது. மேபி பாகிஸ்தானுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஒரு சைட்லேயும் சைனா ஒரு சைட்லேயும் சப்போர்ட் பண்ணுறதுனால, அது பகிரங்கமாக வெளியில் தெரியாததுனால நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது நம்ம பேசப்படல. ஆனால் இங்கே பேசப்பட பொருளாக இருக்க வேண்டியது என்னென்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒருதலை பட்சமாக சலுகைகளும் வாழ்க்கை முறைகளும் அமைகிறதா அப்படின்றத பாகிஸ்தான் மக்கள் தான் முடிவு பண்ணணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு உளவு அமைப்போ அதை செஞ்சிட முடியாது. இந்த கேள்வி இப்போ நீங்கள் கேட்டது பார்த்தீங்கன்னா பலூச்சிஸ்தான் தனியாக போகுதா அப்படின்னு கேட்குறீங்களே. இதே ஏன் பஞ்சாப் தனியாக போகுதான்னு உங்களால் கேட்க முடியல. பாகிஸ்தானில் ஏன் இப்போ ராவல்பிண்டியில் ஏன் உங்களுக்கு ப்ராப்ளம் வரமாட்டேங்குது? ஏன் லாகூரில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரமாட்டேங்குது? உங்களுக்கு மற்ற இடத்துலலாம் கராச்சியில் கூட வரமாட்டேங்குது. கராச்சி மேபி அது சிந்து, அது இன்னொன்று இட்ஸ் ப்ரூவிங் அப். மேபி இட் வில் கம் அப் ஒன் டே. ஸோ இன்றைக்கி பலூச்சிஸ்தான், நாளைக்கு சிந்து கூட இருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல மாத்திரம் உங்களுக்கு ஏன் இந்த பிரிவினை பேசுறது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களை மாற்றாந்தாய் போக்காக பாகிஸ்தான் அரசாங்கம் தான் நடத்துது. அதுக்கு இந்தியா ஒரு சம்மந்தமும் கிடையாது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாகாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலோச்சிஸ்தான் தான். பலோச்சிஸை அவங்களோட பெரிய லேண்ட் மாஸை இவங்க பலூச்சிஸ்தான் வாண்டட் டு ஜாயின் இந்தியா, அதாவது பலூச்சிஸ்தான் இந்தியாவுடன் சேர வேண்டும் அப்படிங்கிறத பல முறை சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடி நான் சொல்கிறது 1947 52, 53க்குள்ளாக பல தடவை வந்தது. அதில் அப்போது இருந்த அரசாங்கம், நம்மளுடைய முதல் பிரதம மந்திரி அதை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ இருந்த டெப்டி பிரைம் மினிஸ்டர் அதுக்கான முடிவுகளை எடுத்தார்.
அதை வந்து பிரகடனமாக வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு செய்தியாகவே போட்டு அந்த அந்த இணைப்பையோ அந்த விஷயத்தையோ சேர முடியாத மாதிரி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னாள் ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக இருந்த சில அரசாங்க ஊழியர்களாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது லீக்கேஜ் நடந்திருக்கு. லீக்கேஜ் இல்லை, அப்ரப்டாக நேராக போய் அவங்க வந்து கான் ஆஃப் கலாட் வந்து இந்தியாவோட சேர்றேன்னு சொல்கிறாரு, அதை பற்றி நாங்கள் வந்து வேணும்னு சொல்லிட்டோம் அப்படின்னு போயிட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து அப்ரப்டாக டேரெக்டாக ஒரு நியூஸ் லீக்கெல்லாம் கிடையாது, நியூஸாகவே கொடுத்தாங்க. லீக்குன்றது வந்து தெரியாமல் சொல்கிறது, தெரிஞ்ச ஆமாம் இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, ப்ராசஸ் போயிட்டுருக்குன்றதை வந்து சொல்லக்கூடாது. சில விஷயம்லாம் அப்படியே நின்று போச்சு அந்த வேலை. ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளோட இணைவதற்கான ஒன்று தனியாக இருக்கேன், இல்லைன்னா இந்தியாவோட இணையறன்றது தான் அவங்களுடைய முடிவாக இருந்தது. அதுக்கப்புறமா மாநிலங்கள் பிரியும் பொழுது, அதாவது 1970 நினைக்கிறேன், 68-70 அந்த சமயத்தில் பிரியும் போது தான் பலூச்சிஸ்தான் அப்படின்ற மாகாணமாக அவங்க தனியாக ஒரு லேண்ட் மாஸாக பிரிக்கிறாங்க. அவங்க ஸ்டேட் பிரிக்கிறது, ஸ்டேட் வரையறை இருக்குல்லையா பாகிஸ்தானில், அப்போ தான் வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி பல இனங்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவே இல்லை பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். பெரிய லேண்ட் மாஸாக இருந்தாலும், அதாவது பெரிய மாகாணமாக இருந்தாலும், அதில் வந்து நிறைய மினரல் ரிச் ஏரியா, வளங்கள் நிறைய கொண்ட ஒரு பகுதியாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றாமல் வைத்திருந்தது பாகிஸ்தானின் ஆட்சியாளர்கள் செய்த தவறு. அது இந்தியாவின் மீது திணிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க அதை வளமாக வச்சுருந்தாங்கன்னா அவங்க தனியாக போகணுன்னு கேட்கவே மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், பஞ்சாபு அதில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதாவது 2-3 ஸ்டேட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் த டிசைடிங் ஃபேக்டர்ஸ் பாகிஸ்தானுடைய ஆட்சி அமைப்பதற்கு. பலூச்சிஸ்தானில் நீங்கள் ஜெயிக்கணும், இல்லை பலூச்சிஸ்தானுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. பஞ்சாபி பத்தான்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். இப்போ நான் அதை தான் சொல்ல வரேன். என்னன்னா அவங்க ஒரு இனத்தை, ஒரு மதத்தில் ஒரு பிரிவினருக்கு மட்டுமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள். அவங்க வந்து வெஸ்டர்ன் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, சைனீஸ் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் வச்சு இவங்க வந்து ஜியோ பொலிட்டிக்கல், அதாவது என்ன சொல்ல, புவிசார் அரசியல் பிரதேசத்தை வைத்துக்கொண்டு அவங்க அந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்களே தவிர அவங்க வந்து பெருசாக அவங்க அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம், பஞ்சாபை ஒழுங்காக வச்சுருக்காங்களான்னு. ராவல்பிண்டியை தவிர வேறு எதுவுமே ஒழுங்காக இல்லைன்றது தான் என்னோட பதில். ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா, பலூச்சிஸ்தானை அவங்க கை கழுவி விட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற வளம் வேணும், சுரண்ட வேணும். இப்போ சிபிஇசி வேணும். சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் இட் பாசஸ் த்ரூ 2 முக்கியமான இடம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பலூச்சிஸ்தான் வழியாக பாஸ் ஆகுது, இன்னொன்று வந்து கில்ஜித் வழியாக பாஸ் ஆகுது. கில்ஜித் வந்து இந்தியா வருது, இந்தியாவோட பகுதி. காஷ்மீரோடைய ஒரு பகுதி வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க பிஓஜேக்கு. இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு இருக்கு. அது அதாவது நடுவில் மாத்திரம் தான் சிபிஇசி சாத்தியம். சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்ன்றது சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு பாதைன்னு வச்சுப்போம். அதில் ஆரம்பமும் அது அவங்களோட பகுதி இல்லை, முடிவும் அவங்களோட பகுதி இல்லை. இந்த மாதிரி தான் ஆக போகுது. ஆனால் சைனா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பலூச்சிஸ்தான் வந்து அவங்களுக்கு முக்கியமான ஒரு பிரதேசம் அப்படின்றது இன்னைக்கு தெரியுது. ஆனால் அந்த மக்களை ஒழிச்சு கட்டிட்டு இவங்களோட, அதாவது ஒரு சில மதத்தை சார்ந்த ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் மட்டும் அந்த இடத்துல வச்சு ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு நினச்சது ஃபெயில் ஆக போகுது. இதில் இந்தியாவுடைய தலையீடு இருக்கணும்னு அவசியமே இல்லை. இந்தியா வந்து சைலண்டாக வாட்ச் பண்ணால் போதும். எப்படி பங்களாதேஷில் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி வேடிக்கை பார்த்தாலே போதும். ஆனால் எப்போ வந்து நம்ம இன்டர்வீன் பண்ணணும் அப்படின்னா, அங்கிருந்து அகதிகள் நிறைய நம்ம பக்கத்தில் வர வரைக்கும் நம்ம கவனம் தான் வேடிக்கை பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து இதுதான் அவங்களோட உள்நாட்டு பிரச்சனை, இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி தான் நான் வெளிப்படையாக சொல்லி ஆகணும். ஏன்னா வேற வழி கிடையாது. பட் ரா வந்து சப்டிலாக பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்றத பாகிஸ்தான் இவ்வளோ பிரகடனப்படுத்தி ஓப்பனாக சொல்கிறாங்க. அண்ட் தேர் ஆர் ரிப்போர்ட்ஸ், ரைட்? அதுவும் இருக்குல்ல. இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறேன், இல்லைன்றீங்களா? ராவோட ரோல் உளவு நிறுவனம் அப்படிதாங்க வேலை பார்க்கும். உளவு நிறுவனம் அப்படிதான் இல்ல. உளவு நிறுவனம் இருந்ததுன்னா, அதாவது அந்த மாதிரி ஒரு இந்தியாவுடைய தப்புன்னு சொல்லல, ரா வந்து செய்யறது தப்பு. உள்நாட்டு, அதாவது இந்தியாங்களான்றது. ஏன்னா நம்ம வந்து ஜென்ரலா மொசாத் எப்படியோ, இல்ல ஒரு காலத்துல யுஎஸ்எஸ்ஆருக்கு இருந்த உளவு அமைப்போ, இல்ல சிஐஏஓ, தே ஆர் மாஸ்டர் இன் மெனியூவரிங் ஆஃப் ரெஜிம் சேஞ்சஸுக்கே நம்ம வந்து அப்படி சொல்லும்போது, ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஹமாஸுடைய தலைவரை ஈரான்குள்ளே போய் போட்டுற அளவுக்கு இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு அவ்வளோ வலிமையாக இருக்குது. அப்படின்றப்போ இந்தியாவுடைய அப்படிய அமைப்பு வந்து வலுவாக இருக்குது அப்படின்னா அது பெருமைக்குரிய விஷயம் தான். ஏன்னா நம்மளோட செக்யூரிட்டிக்காக பண்ணுறாங்கன்னு. பட் நான் கேட்குறது, வாய்ப்பு இருக்கா? பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, அது வந்து ஏன் நான் பிரகடனப்படுத்தணுன்றேன். என்னால் முடியுது அப்படின்னா நான் எதுக்கு அதை சொல்லிட்டு செய்யணும்?
உளவுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்லாமல் செய்கிறது தான். இதை நான் வந்து இவங்க செஞ்சுருக்கலாம் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபியர் ஃபேக்டரே போதும். எனக்கு அதுதான் வேணும். அதை வந்து நான் பண்ணியிருக்கேன்னு மார்த்தட்டிக்கக்கூடிய விஷயம். என்னுடைய ஆர்மி மேலே நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக நான் மார்த்தட்டிக்கக்கூடிய விஷயங்கள், இந்தியன் ஆர்மி வந்து செய்யக்கூடிய விஷயங்களை நான் கண்டிப்பாக ஆனால் பங்களாதேஷோட லிபரேஷனில் இந்தியாவோட ஆர்மி பண்ண வேலையை நான் வந்து பெருமையாக பேசக்கூடிய விஷயம். ஆனால் வேற ஒரு நாட்டோடைய உள்நாட்டு ஸ்திரத்தன்மையை குலைக்கிற அளவுக்கு இந்தியா அதாவது வேலை அதை வந்து உளவு நிறுவனம் அப்படின்னும் போது அது பண்ணாலும் அது வெளியில் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. அதுதான் அந்த உளவு நிறுவனத்தோடைய வெற்றி. அதை வந்து நான் வந்து இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே வெளியில் தெரியுது அப்படின்னா அது வெற்றி கிடையாது. அந்த உளவு நிறுவனம் பண்ணியிருக்கலாம்ன்ற கெஸ்ட் தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். அதுதான் அந்த உளவு நிறுவனத்தோட வெற்றியாக இருக்க முடியுமே தவிர அதை வந்து பின்னாடி வேணால் ஒரு 50 வருஷம் கழிச்சோ அதுக்கப்புறமா நம்ம அதை பேசப்படும் பொருளாக அது ரிசர்ச் பேப்பராக வேணால் பப்ளிஷ் ஆகலாம். அதுதான் கரெக்ட். அதை விட்டுட்டு நாம் இதை பண்ணிகிட்டே இருக்கோன்றது வந்து அப்போ நாம் வந்து நம்மளுடைய உளவு நிறுவனத்தை காட்டி கொடுக்குற மாதிரி ஆகிடும். நான் சொல்கிற பாயிண்ட் அதுதான். ஸோ அது பண்ண சந்தோஷம். ஆனால் அது மாதிரி பண்ணணுன்றதுக்கு அவசியமே இல்லாத அளவுக்கு பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களே they have done enough damage to their own people. அதனால தான் இந்த போராட்டம் இப்போ இந்தியாவிலிருந்து போய் ஒரு உளவு நிறுவனம் போய் இறங்கி அதை செய்யக்கூடிய அளவில் அந்த நாடு அந்த மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாகிஸ்தான் 5 போதா 4 போதா அப்படின்ற பீஸாக போதான்றதை நம்ம நிறைய தலைவர்கள் பேசுகிறாங்க. நம்ம மாண்புமிகு சுப்பிரமணிய சாமி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு 4 போனோம் 5 போனோம்னு. அதுக்கு காரணம் என்னன்னா பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களுடைய ப்ராப்ளம். இப்போ நம்ம வந்து அந்த பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள் அவங்களுடைய மக்களை சரியாக வளர்க்கலை அப்படிங்கிறதா நம்மளுக்கு தெரியுது. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நம்மளுக்கு மாத்திரம் இல்லை, அது ஈரான்கிட்டையும் இருக்கு. ஸோ எல்லா நாட்டுக்கும் அதாவது பாகிஸ்தான் இஸ் த ஒன்லி நேஷன் வேர் இட் எக்ஸ்போர்ட்ஸ் டெரரிசம். ஸோ இது வந்து வெளியில் தெரிஞ்சது விஷயம். இது உளவெல்லாம் இல்லை, இது டேரெக்டாக யுவனுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஸோ அப்படி வெளியில் எல்லாருக்கும் பரவிட்டு இருக்கும் போது உள்ளே வரதான் செய்யும். நீங்கள் 10 அடி அர்த்தம் அடிக்கணும்னு நினைக்கும் போது உள்ளுக்குள்ளே தான் நடக்க தான் நடக்கும். ரொம்ப நாள் இதே ஒரு பாலிசி வச்சு ஓட்ட முடியாது. பாகிஸ்தானோட பாலிசி ரொம்ப சிம்பிளுங்க. இந்தியாவை 100 துண்டா உடைப்பேன், இவ்வளோதான் அந்த நாட்டோடைய எய்ம். ஒரு இந்தியாவுடைய என்ன சொல்றது அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் எல்லாம் போய் சேரணும், வசுதெய்வ குடும்பம், எல்லா ஊருக்கும் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி நம்ம ஒரு அஜெண்டா வச்சு நம்ம உலகத்தில் இருக்க குளோபல் சவுத்தோட ரெப்ரசன்டேஷன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் எல்லா இடத்துலையும் போய் பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்தியா வந்து ஒரு குளோபல் சவுத்தோடைய பின்தங்கிய நாடுகளோட பிரதிநிதித்துவம் எங்க கிட்ட தான் இருக்கு. நாங்கள் இப்ப ரீசெண்டா சாகோஸ் தீவு கூட்டத்தை வந்து மொரீஷியஸ்க்கு வாங்கி கொடுத்ததுல இந்தியாவோட பங்கு ரொம்ப முக்கியம். அது வந்து யூகே யூஎஸ் கிட்ட, அதாவது பெரிய புள்ளிங்க, அதாவது நான் சொல்றது வந்து யூஎஸ் யூகே உடைய கண்ட்ரோல்ல இருந்த தீவு கூட்டத்தை மொரீஷியஸ் கிட்ட இது அவங்களுடைய சொந்தமான ஒரு இடம்னு வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு பேசக்கூடிய ஒரு இடத்துல இந்தியா தாதா மாதிரி உருவாயிருக்கும். இந்த பிராந்தியத்தில் நாம தான் உண்மையிலே தாதா, இந்த பிராந்தியத்தில் நாம தான் பெரிய அண்ணன். இந்த பிராந்தியம்னு நம்ம டிஃபைன் பண்ணுமா இல்ல குளோபல் சவுத்னு சொல்லணும்? குளோபல் நான் சொல்றது இந்தியன் சவுத்னா பிராந்தியத்தோட வராது. குளோபல் சவுத்னு குளோபல் சவுத்னு சொல்ல வந்தது ரெப்ரசன்டேஷன். ஆனா இந்தியன் ஓஷன் ரீஜன்ல நாம தான் பெரிய ஆள். ஏன்னா பேரே இந்தியன் ஓஷன் இருக்கும்போது ஸோ அது வந்து என்னுடைய காலங்காலமா என்னுடைய டெரிட்டரியா என்னுடைய மக்கள் இருந்த இடம் அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல சைனா இருக்கிறது எந்த அளவுக்கு தப்போ அந்த அளவுக்கு யூஎஸ் இருக்கிறதும் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தியோகோ கார்சியா வந்து இட் இஸ் அ கன்சர்ன் ஃபார் இந்தியா. எஸ், இட் இஸ் அ கன்சர்ன் ஃபார் இந்தியா. தியோகோ கார்சியா இஸ் 1800 கிலோமீட்டர்ஸ், ஒரு 1800 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தீவு. அந்த தீவு அமெரிக்காவுக்கும் ஐக்கிய ராஜ்யம் யூகேவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்டு வந்து நேட்டோவோட பேஸு. இது கல்ஃப் கண்ட்ரி கல்ஃப் வரும்போது இங்க இருந்தா லாஜிஸ்டிக்ஸ் போச்சு. ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் இருக்கு, அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா நான் வந்து நாளைக்கு மெக்சிகோ பக்கத்துல ஒரு ஐலாண்டை வந்து நான் வந்து இஃப் ஐ கண்ட்ரோல், அப்போ அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஒத்துப்பாங்களா? இல்லை யூகேக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஐலாண்டை வந்து இந்தியா வந்து தன்னோட பேஸாக மாற்றி வச்சுக்கிட்டா ஒத்துப்பாங்களா? இதுதான் மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்னது. உங்களுடைய அம்பாசிடர்ஸ் எங்கள் ஊரில் பண்ணுறதுல ஒரு 10ல் 1 பங்கு இல்லை 100ல் 10% நாங்கள் பண்ணால் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் எங்ககிட்ட பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், எடுத்துகிட்டு வருவீங்கன்னு சொல்கிறார். இதுதான் விஷயம். ஸோ இப்போ இவங்களுடைய இந்த பிராந்தியத்தில் நான் என்னுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது சரியான ஒரு விஷயம். நான் வந்து கியூபாவில் கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ப்ராப்ளம். இல்லை யூகே பக்கத்தில் ஏதாவது பிரான்ஸுக்கு சொந்தமான ஏதாவது ஒரு பகுதியை நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அது பிரச்சனை. ஸோ உனக்கு த்ரெட்டு நான் கொடுக்குறேன்னு சொல்லலாம். ஆனால் இது அப்படி கிடையாது.
இது வந்து என்னுடைய பிராந்தியத்தில் என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு இது ஒரு கன்சர்ன். அது வந்து நீங்க ஆக்குபை பண்ணியிருக்கீங்க, அது கலோனியலிசம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது பிரான்ஸுக்கு எத்தனை டைம் ஜோன் இருக்குன்னு பாருங்க, யூகேக்கு இன்னும் ஓவர்சீஸ் டெரிட்டரிஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க, யூஎஸ்க்கு எத்தனை ஏர்பேஸ் இருக்குன்னு பாருங்க, ஸோ சைனாவுக்கு எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஸோ இதெல்லாமே இவங்க எல்லாருமே வச்சிருக்காங்கல்ல. ஸோ இதெல்லாம் வச்சிருக்கும் போது நாம வந்து நம்மளுடைய பிராந்தியத்தை நம்மளுடைய வசம் இல்லை நம்மளுடைய கண்காணிப்பில் வைப்பது முக்கியமான ஒரு முடிவாக இருக்கும். அதை வந்து இந்த அரசாங்கம் 2014 தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. அந்த ஒரு தொடர்ச்சியாக நம்ம நிறைய விஷயத்த சாதிச்சிருக்கோம். ஸோ அந்த சாதனைகள் ஆர்மிக்கு இருக்கு, வெளியுறவுத்துறைக்கு இருக்கு, உளவுத்துறைக்கு சாதனைகள் இருக்கு. அந்த உளவுத்துறையோட சாதனை வெளியில தெரியணும்னு அவசியம் இல்லை, வெளியில தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனா சாதனை இருந்ததுன்னா சந்தோஷம். நீங்க அங்க அக்கன்னா வச்சு பேசும்போது தான் நமக்கு சந்தேகமே வருது. பலூச்சிஸ்தான் இப்போ நமக்கு வருது. முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் கனடால வந்து காலிஸ்தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அடுத்தடுத்து போட்டு தள்ளப்படுவது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய காலிஸ்தானி முக்கியமான மாஸ்டர் மைண்ட்ஸும் போட்டு தள்ளப்படுவது, லஷ்கர் இ தொய்பா முக்கியமான நபர்கள் போட்டு தள்ளப்படுவது, இது போன எல்லாமே நம்ம பார்க்கறது என்னன்னா அன்னோன் பர்சன் தான் ஹெட்லைன்ஸ்ல வரும். யாருக்குமே தெரியாது, ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பக்கா பிளான்டு மர்டரா இருந்துட்டு வந்திருக்கு. இந்த ட்ராக் ரெக்கார்ட்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாருமே ராவுடையது தான் அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்றாங்க. இதை குற்றம் சாட்டக்கூடிய காலிஸ்தானிஸோ இல்லை டெரரிஸ்டோ நிறைய பேருமே எல்லாருமே இதை தான் சொல்றாங்க. அப்படி இருக்க இது ஒரு பேட்ச் போல ராக் இருக்க, பலூச் அவங்க ஆல்ரெடி ஓப்பனாக பிரகடனப்படுத்தி பண்ணக்கூடியவர்கள். அவர்கள் பின்னால் ரா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கணும், அதாவது இருக்கணும் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா இருக்கணும்னு இல்லை. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வேற எந்த சப்போர்ட் இருக்கு? இல்லை, இங்கே நான் பலூச்சிக்கு சப்போர்ட் பண்ண வேற யார் இருக்கா? பலூச்சிஸ்க்கு நிறைய நாட்டில் இருந்து சப்போர்ட் இருக்கு. ஓகே, பலூச்சிஸ்க்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. நம்ம பக்கத்தில் இருக்கோம், ப்ளஸ் அவங்க வந்து நம்ம கூட சேர்றதுக்கான ஐடியா இருந்தது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து நீங்கள் ஹை பாசிபிலிட்டிஸ் வைக்கலாம். ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா இந்த ப்ராப்ளம் மொத்தமும் பாகிஸ்தான் பலூச்சிஸ்தானில் மாத்திரம் கன்சாலிடேட் ஆகாது. இது பாகிஸ்தானோட இப்போ நேற்றுக்கு வந்து பாகிஸ்தானோடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதுறதை நம்ம பார்க்க முடிஞ்சது. என்ன சொல்கிறாருன்னா இது வந்து அலார்மிங் திங் ஃபார் பாகிஸ்தான். இது வந்து பாகிஸ்தான் வந்து பலூச்சிஸ்தானுக்கு மாத்திரம் இல்லை, இது பலூச்சிஸ்தானுக்கு மாத்திரம் இல்லை, இட் கேன் ஸ்ப்ரெட். இது வந்து பாகிஸ்தான் முழுக்கவே இது பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு இது மிகப்பெரிய தலைவலியாக பாகிஸ்தான் மேலும் உடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு நாடே ஃபெயிலியர் கண்ட்ரி தான். அதாவது பாகிஸ்தான் வாஸ் இஸ் அண்ட் வில் பி எ ஃபெயில்டு ஸ்டேட். இதை நான் பல தடவை சொல்லி இன்னொரு தடவையும் சொல்றேன். ரீசன் என்னன்னா அவங்களோட எண்ணம் சரியில்லை, அதனால ஆரம்பமே சரி கிடையாது. இவ்வளோ நாள் அவங்க வந்து அந்த பிராந்தியத்தின் பகுதியை வைத்துக்கொண்டு ஆடிட்டு இருக்காங்க. ஒன்று அந்த கில்ஜித் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், ரெண்டாவது இந்த கராச்சி வாஸ் பார்ட் ஆஃப் மும்பை பிரசிடென்சி. அந்த டைமில் பாம்பே பிரசிடென்சியோடைய பகுதியாக இருந்தது. நாம் வந்து மேபி கொஞ்சம் நல்லா சண்டை போட்டு வாங்கியிருந்தோன்னா அந்த போர்ட்டையும் எடுத்துருக்கலாம். நான் முன்னாடி கூட நம்ம இதை பற்றி பேசிடுவோம். அந்த இல்லை நான் சொல்றது கராச்சியே வந்து மும்பை பிரசிடென்சி இருக்குன்னா அதை டெவலப் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நம்மளுடைய இது தானே. ஸோ சிந்திஸ் தானே அங்கே இருந்தாங்க முதல்ல. ஸோ அதுக்கப்புறமா தானே பாகிஸ்தான் முதல்ல வந்து அவங்களோட டைவர்சிட்டி எப்படி இருந்தது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் 50 years அவங்களோட டைவர்சிட்டி இப்போ எப்படி இருக்கு. ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். அவங்களோட டெமோகிராஃபி அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த பகுதிகளெல்லாம் முக்கியமான பகுதிகள்லாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம விட்டுட்டோம் முன்னாடி இருந்ததை. ஸோ இப்போ நம்ம திருப்பி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா எடுக்கலாம், அது தப்பே இல்லை. அதுக்கு காரணம் நானாக இருக்கணும், நான் போய் இன்னொரு வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த வீட்டில் ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ராப்ளமாக அவங்க வீட்டிலேருந்து வராமல் ப்ராப்ளமாக எப்படி மாற்றுறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அவங்க சப்போஸ் தனியாக போகிறாங்கன்னா அதாவது பலூச்சிஸ்தான் தனி நாடாக பிரகடனப்படுத்துறாங்க, தனியாக வெளில வராங்க அப்படின்னா உங்களை ஆதரிக்கிறது தப்பே இல்லை. பலூச் ஃபைட்டர்ஸ் அதுக்கு ஒரு ஸ்டெப் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ அம்யூனிஷன், அவ்வளோ அரஸ்டல் அவங்களுக்கு இருக்காங்க. அம்யூனிஷன்னா நான் டேரெக்டாக அம்யூனிஷன் இன் டேர்ம்ஸில் பேசல, அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆதரவோ உள்ள பலமோ மக்களிடம் ஆதரவோ அதெல்லாம் இருக்கா? மக்களோட ஆதரவு இல்லாமல் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்சர்ஜென்சி அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ காஷ்மீரில் வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு பிம்பத்தை உருவாக்கி தான் இத்தனை வருஷம் ஓட்டிட்டாங்க. நீங்கள் அந்த ஆர்டிகல் 370 போன பிறகு இப்போ எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போ மக்களுடைய ஆதரவோட உங்களுக்கு வந்து இந்த இன்சர்ஜென்சி இருந்துதா அப்படின்னா இல்லை. அதற்கு வெளிநாட்டில் இருந்து, அதாவது நான் சொல்கிறது பக்கத்து நாடோ இல்லைன்னா மேற்கத்திய நாடுகளுடைய சப்போர்ட்டோ இல்லாமல், அந்த ஊடகங்களோட சப்போர்ட்டோ இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து அவங்களால புஷ் பண்ணியிருக்கவே முடியாது. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும்
இது ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கு முடிஞ்ச உடனே இப்போ அப்படியே அமைதியாக இருக்குது. இப்போ எல்லாம் G20 உச்சி மாநாடு நடக்கும்போது எல்லா நாட்டோடைய தலைவர்களும் காஷ்மீர் போயிட்டு வராங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை. முன்னாடி வந்து போகிறதுக்கு அவ்வளோ யோசிக்கணும், இங்கே நடத்தலாமா வேணாமான்னு சொல்லணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸு, கொடியே ஏற்றலாமா வேணாமான்னு இவ்வளோ வச்சுருந்தாங்கல்ல. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஸோ இப்போ அந்த இன்சர்ஜென்சி உங்களுக்கு மக்கள்கிட்டேருந்து வந்ததா இல்லை வெளியிலேருந்து வந்ததா அப்படின்றதான் ஒரு விஷயம். ஸோ மக்களுடைய ஆதரவு அப்படி அவ்வளோ இருந்ததுன்னா உங்களால் இவ்வளோ அமைதி இவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அப்போ மக்கள் வந்து அமைதியாக தான் இருந்திருக்காங்க. மக்கள் வந்து மாட்டிட்டு முடிச்சிருக்காங்க அந்த பகுதியில். ஆனால் பலூச்சிஸ்தான்லேயோ இல்லை இப்போ அடுத்த ஆரம்பிக்க போகிற POJK, அதாவது கில்ஜித்லேயோ பல்திஸ்தான்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற செனாரியோவை வேறு. அங்கே வந்து மக்கள் வந்து அந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவோட ஆதரவாக தான் இப்போ இருக்க இந்தியாவில் இருக்க, அதாவது ஆக்சுவல் காஷ்மீர் இருக்காங்களே, இந்தியாவோட ஆளுமை உட்பட்ட காஷ்மீர், நான் பாகிஸ்தானோட ஆளுமைக்கு உட்பட்ட ஆக்குபை டெரிட்டரி பற்றி பேசல, இந்தியாவோட பகுதியாக இப்போவும் இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மக்கள் வந்து இந்தியாவை ஏற்றுக்கொண்டுள்ளனர் அப்போதுலேருந்தே. ஆனால் அதை திசை திருப்புவதற்காக அதை வந்து எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கெடுக்கிறதுக்காக வெளிநாட்டிலேருந்து சக்திகள் ஊடக வாயிலாகவும் டைரக்டாக தீவிரவாத வாயிலாகவும் அவங்க பண்ணதுனால தான் இவ்வளோ நாள் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயராமல் போனது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரேட் சர்ப்ளஸில் போகுது. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் டால் லேக்கில் இவ்வளோ ப்ராஃபிட் எல்லாம் பார்க்க முடியுது. ஆப்பிள் அதில் வந்து எவ்வளோ எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய அமைச்சர்கள்லாம் பேசுகிறதெல்லாம் எப்படி வருது? ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்மளுடைய கைகளை கட்டிவிட்டு கண்களை கட்டிவிட்டு அவர் வந்து ஒரு அஜெண்டாவை செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இனிமேல் அந்த விஷயத்த செல்லாது அப்படின்றத மாற்றினதுனால இன்றைக்கி காஷ்மீர் இப்படி இருக்குது. அது இதே விஷயத்த நீங்கள் பலூச்சிஸ்தானில் பண்ண முடியாது. ஏன்னா பலூச்சிஸ்தானுடைய அந்த பகுதியை சார்ந்த மக்கள் இருக்காங்களே, பூர்வகுடி மக்கள் அந்த இடத்துல, அவங்க வந்து போதும்னு அனுபவிச்சிட்டாங்க. அது வந்து உண்மையிலேயே மாற்றாந்தாய் போக்கில் தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அதனால இப்போ நான் திருப்பி சொல்ல வர்றது என்னென்னா, இந்தியாவுடைய பங்கு இருக்கா இல்லையான்றதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய பங்குக்கு யார் மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள். அவர்கள் வந்து ஆள தகுதியற்றவர்கள் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆள தகுதியற்றவங்க கையில் ஒருத்தன் பவர் கொடுத்துட்டு அது வந்து நம்ம முன்னாடி பேசும்போது சொன்னார், சப்போஸ் கராச்சியிலேருந்து ஆட்சி பண்ணால் நல்லா இருந்திருக்கும், இஸ்லாமாபாத்லேருந்து ஆட்சி பண்ணால் நல்லா இருந்திருக்கும், லாகூர்லேருந்து ஆட்சி பண்ணால் கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் ராவல்பிண்டியிலேருந்து ஆட்சி நடக்குது. இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சது இல்லை. ஸோ முதல்ல ஆட்சியாளர் அந்த நாட்டுடைய தந்தைன்னு பேசப்படுவர் ஒரு ஐடியா வச்சுருந்தார் பாகிஸ்தான். அடுத்து வந்து ஒரு முதல் விஷயமே மாத்துறாரு, இதெல்லாம் இப்படியே செல்லவே செல்லாது, பாகிஸ்தான் இப்படி இருக்கவே முடியாது, அது வந்து மைனாரிட்டிஸ்க்கெல்லாம் இந்த நாடே கிடையாது, உங்களுக்கெல்லாம் வந்து அதாவது நோ கிளாஸ் சிட்டிசன்ஸ், ஐ ரிப்பீட் த வேர்ட், அதாவது இட் இஸ் நாட் லோ கிளாஸ் சிட்டிசன். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ளூடிங் இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய சில ஜாதிகள் இல்லை சில இனங்கள், அவங்கள வந்து நோ கிளாஸ் சிட்டிசன்ஸாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானில். பாகிஸ்தானுடைய தலை சிறந்த ஒரு சயின்டிஸ்ட், அதாவது விஞ்ஞானின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் சலாம்னு ஒருத்தர் இருந்தார் முன்னாடி. அவரோட பேரில் வந்து ட்ரியஸ்ட், அதாவது இட்டாலியில் வந்து ஒரு ரிசர்ச் சென்டரே இருக்குது. அப்படிப்பட்ட நோபல் வாங்கினவர். அவர் வந்து அவருடைய சமாதி, அதாவது அவருடைய இது இருக்கு இல்லையா, கிரேவ், அது மேலே வந்து ஒரு கிரேவ் ஸ்டோன், டோம் ஸ்டோன் வச்சுருக்காங்க. அந்த டோம் ஸ்டோனில் வந்து இங்கே வந்து முதலில் நோபல் பரிசு பெற்ற இஸ்லாமியர் இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு டோம் ஸ்டோன் இருக்குது. அதை இவங்க வந்து டீஃபேஸ் பண்ணாங்க அந்த ஸ்டோனை. ஸோ அது வந்து பெருமைக்குரிய ஒரு விஷயம் அது. ஸோ அவர் வந்து வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவர், இஸ்லாம் மதம் தான் வேறு சமூகத்தை சார்ந்தவர்ன்றதுனால அவரை வந்து அவருடைய சமாதி கூட சேஃபாக இல்லைன்ற ஒரு பகுதி, அந்த மாதிரி தான் அவங்க நாட்டில் இஸ்லாமியர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க நாட்டை நடத்திட்டு இருக்காங்க. இவ்வளோ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வேற ஒரு நாட்டோட உளவு நிறுவனத்து மீது ஒரு அபாண்டமாக பழி போடாதீங்க. பாகிஸ்தானுக்கு இதான் நம்ம சொல்ல முடியும். வேற நாட்டோடைய உளவு நிறுவனம் உங்கள் நாட்டில் வந்து செயல்படுறதுக்கான காரணத்தை உருவாக்குனதே நீங்கள் தான். இவ்வளோ விஷயத்தை நான் சொல்கிறது வந்து ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி வேற நாட்டுடைய ரிசர்ச் சென்டரில் அவரோட பேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானியோடைய விஷயத்துக்கே இவ்வளோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா எனக்கு வந்து வேறு எப்படி சொல்கிறது இல்லை. இருந்தால் சந்தோஷம், அதாவது கமலஹாசன் சொல்கிற மாதிரி சொல்லணுன்னா இருந்தால் சந்தோஷமாக இருக்குன்றது தான் என்னோட பதிலாக இருக்கும். ஆனால் ராவுடைய தேவை அந்த இடத்துல வந்ததுக்கான காரணம் பாகிஸ்தான் ஒரு நாடாக இருக்க தகுதியற்ற ஒரு பிரதேசம். அதற்கு 2 பேர்கள் வேணும். ஒன்று வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வேணும், இன்னொரு பக்கம் சைனா வேணும்.
இவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குவாங்க, இவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குவாங்க. நடுவில் 70களில் சவுதி அரேபியா கிட்ட இருந்து பணம் வாங்கினாங்க. யாருக்குமே உண்மையா இல்லை. இவங்க அவங்க நாட்டு மக்களுக்கும் உண்மையா இல்லை, அமெரிக்காவுக்கும் உண்மையா இல்லை, சைனாவுக்கும் உண்மையா இல்லை, சவுதி அரேபியாவுக்கும் உண்மையா இல்லை. சவுதி அரேபியாவில் பாகிஸ்தான் இதுக்கு வந்தீங்கன்னா, ஹஜ்ஜுக்கு வந்தீங்கன்னா திரும்பி போகிறதுக்கு டிக்கெட்டோட கொண்டு போய் இறக்கிறதுக்கு அளவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க மேலேயும் இவங்க வந்து ஏதோ ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் இஸ் அ ஃபெயில்டு ஸ்டேட். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபெயில்டு ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட் இருக்கும்? ஸோ எல்லா ஸ்டேட்டும் பிச்சுட்டு போக தான் பார்க்கும். எஸ், இங்கே தான் வந்து இன்னொரு விஷயம் வருது. பலூச் எப்படி நம்ம பேசுகிறோமோ இதுக்கு முன்னாலேருந்தே தொடர்ந்து பேசிட்டு வருவது பிஓஜேகே. பிஓகேன்னு நம்ம சிம்பிள் டேர்ம்ஸும் சொல்லுவோம். ஆக்கிரமிப்பு காஷ்மீரை எப்போ மீட்பீங்க அப்படின்றது தான் பாஜக கிட்ட பார்த்தாலே யார் பார்த்தாலும் கேட்குற கேள்வி. பாஜகவும் தேர்தல் பிரச்சாரத்தில் மில்க் அவுட் பண்ணுறதுக்கு, ஓட்ஸை மில்க் அவுட் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் பிஓகே மீட்போம், நாங்கள் தான் பிஓகே மீட்போம்னு சொல்லிட்டே இருக்காங்க. பட் அதுக்கான விஷயம் சமீப நாட்களாக கூடுதலாக அதிகரிச்சிருக்கும் அப்படின்ற பாயிண்ட் வருது. லாஸ்ட் 10 டேஸில் மட்டும் நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோடைய கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 நாளில் 7 முறை பிஓகே மீட்கப்படும், அது எங்களுடைய இடம் அப்படின்றத அழுத்தி சொல்லியிருக்காங்க. இதை திரு ஜெய்சங்கர் அவர்கள் போராட்டத்தெல்லாம் சொல்கிறத தாண்டி ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றதுல இருந்து அவருடைய அஃபிஷியல் அக்கௌண்ட் யூஎன்ல சொல்றது எல்லா இடத்துலையும் பிஓகே எங்களுடைய இடம் என்னைக்கா இருந்தாலும் வரப்போகுது அப்படின்றாங்க. இதை தாண்டி திரு ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவரும் லாஸ்ட் 5 டேஸ்ல மட்டும் பார்த்தோம்னா 3 டைம் இதை ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணியிருக்காரு, பிஓகே எங்களுக்கு வரும் அப்படின்னு. பெங்களூருக்கு ஏர் ஷோக்கு வந்த போதும் அதை அவர் சொல்லியிருந்தாரு. நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பிஓகே இந்தியாவோட இணையுதா, இல்லை அதுக்கு முன்னாடி பலூச் வந்துருதா, இல்லை எது முன்னாடி வரப்போகுது, இல்லை எப்போ வரப்போகுது? டைம் லைன் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை 5 years 10 years இதை புரிஞ்சுக்க முடியுமா? 5 year 10 year அளவுக்கு தாங்குமான்னு எனக்கு தெரியாது. அது மாத்திரம் 100% அதுக்கு முன்னாடியே வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. 5 yearsக்கு முன்னாடியே பிஓகே நெக்ஸ்ட், அதாவது நான் 2029க்கு மேபி மந்த்ஸ் அவே பிஓகே. நான் சொல்றது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். மேபி மந்த்ஸ் ஆர் மேபி கப்பல் ஆஃப் இயர்ஸ், அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோதான் அவங்களுக்கு டைம். ஏன்னா வெஸ்ட் வந்து அவங்க வந்து டீகப்பிள் பண்ணுறாங்க எல்லா ரீஜன்லேருந்தும். ஸோ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட வரலாறு முதல்ல பார்ப்போம். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஏன் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீராக மாறுச்சு? ஸோ இப்போ பாகிஸ்தான் காஷ்மீர் வந்து மொத்தமும் இந்தியா கூட வந்து சேர்றேன்னு சொல்லி எழுதி கொடுத்தாச்சு, ஆட்சியாளர் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ ஆக்குபை பண்ணுறது பாகிஸ்தான். அவங்களுக்கு பின்னாடி நின்னது பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ். வில்லியம் ப்ரவுன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வில்லியம் ப்ரவுன் இஸ் த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஹூ அவர் வந்து பாகிஸ்தானோடைய உயரிய விருதும் வாங்கியிருக்கிறாரு, யூகேவோட உயரிய விருதும் வாங்கியிருக்கிறாரு. எப்படி வாங்க முடியும்? அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஓஜேகேவோட ஆபரேஷனில் அவருடைய பங்கு ரொம்ப பேசப்படும் பொருளாக இருந்தது. ஸோ பிஓகே ஆக்குபேஷனுக்கு முக்கிய மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள். இதை வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதுக்கு பல விமர்சனங்கள் வைத்தாலும் பிஓகே இன்னைக்கு பாகிஸ்தானோட கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கான காரணம் யூகே யூஎஸ் மட்டும்தான். இதை வந்து ஹிஸ்டாரியன்ஸை போய் செக் பண்ணி பார்க்க சொன்னீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா பாகிஸ்தான் ஹஸ் நெவர் ஒன் எ வார். இது வரைக்கும் அவங்க யாரோடையும் ஜெயிச்சது கிடையாது. இது வரைக்கும் இந்தியாவோட ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு அமைப்பு. அதற்கு பல விஷயங்கள் அவங்களுக்கு அந்த சமயத்தில் உதவியாக செயல்பட்டது. அது நம்மளுடைய முதல் பிரதமருடைய இன்டெசிசிவ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா டெசிஷன் எடுக்கிறதுக்குள்ள பாதி உள்ள வந்துருச்சு. ஸோ அது முதல்ல எடுத்துருந்தா முதல்ல போயிருக்கலாம். அது இவர் என்ன சாம் அனக்ஷா அந்த மீட்டிங்கில் இருக்கும்போது சாம் அனக்ஷா அப்போ வந்து கர்னலாக இருந்தார்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கேட்கும் போது உனக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத வந்து இவர் கேட்குறாரு, யார் சர்தார் பட்டேல் கேட்குறதா ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அப்போ கேட்கும்போது எனக்கு வேணும் அப்படின்னோடனே அப்போ ஆர்டர் கூட போய் பிடிக்கட்டும் முதல்ல அப்படின்னு அப்போ போட்ட ஆர்டரில் போய் பிடிச்ச பகுதி தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கே தவிர மிச்சம் எல்லாமே அவங்க கையில் இருக்குது. இதற்கு காரணம் வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான். ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து அதை ஜெயிக்கிற அளவுக்கு தெம்போ திராணியோ கிடையாது. இதை வந்து ஏன்னா அதுக்கப்புறம் அந்த எல்லா வாரம் தோத்துட்டாங்க. இது வரைக்கும் 99 இது வரைக்கும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தவிர பாகிஸ்தானிடம் பெரிதும் சொல்லிக்கொள்ள அளவுக்கு ராணுவ ஆபரேஷன் கிடையவே கிடையாது. இல்லைன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பண்ணுவாங்க 1971 மாதிரி. ஸோ அவ்வளோதான் இருக்க முடியுமே தவிர மற்றபடி சாங்ஷன்ஸ் வச்சு பயங்காட்டலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். வேறு எதுவும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. அப்படி வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பாகிஸ்தான் வசம் இருப்பதற்கு மேற்கத்திய நாடுகளுடைய துணை தேவை. இப்போது சைனாவின் துணையும் தேவை. ஏன்னா சிபிஇசி இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் பலுச்சிஸ்தான் வழியாகவும் போகணும், கில்ஜித் வழியாகவும் போகணும். ஸோ இப்போ கில்ஜித்தை கட் பண்ணிங்கனாலும் வேஸ்ட்டு. இங்கேயாவது இவ்வளோ தூரம் போட்டு போனால் நோ என்ட்ரியில் அந்த எண்டில் நிற்கிற போலீஸ் மாதிரி தான். நீ வான்னு விட்டுட்டு கடைசியில் எண்டில் உனக்கு நான் ஃபைன் போடுறேன்ற மாதிரி தான். இங்கே பலுச்சிஸ்தான்லேருந்து கிளம்பி நேராக வண்டி எடுத்து நேராக போனீங்கன்னா அந்த காஷ்மீரில் வந்து நிறுத்தி வீட்டுக்கு போப்பா ராஜான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ இப்போ ரெண்டுமே ப்ராப்ளம்னாலும் இது வந்து பலுச்சிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் தலையிட வேண்டாம், ஓகேவா? ஆனால் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்மளுடைய பகுதி அப்படின்னு சொல்கிறது 70 வருஷம் ஆச்சு.
ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு அரசாங்கமும் இந்த அளவுக்கு பேசக்கூடிய நிலைமையில இல்லை. அது என்னுடைய இப்போ இது என் பேனா அப்படின்னு சொல்லணும்னா இது என்னோட பேனா, அதனால என் பேனான்னு சொல்கிறேன். அது மாதிரி அது என்னோட டெரிட்டரின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ரெண்டாவது வெக்கேட் தான் பண்ண சொல்கிறோம், நான் ஆக்குபை பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. நீ தயவுசெய்து கிளம்பு, அந்த இடம் என் இடம், நீ வெக்கேட் பண்ணிட்டு போன்றது தான் இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அது வெக்கேட் பண்ணிட்டு போகணுன்றது தான் அவங்களுடைய கரெக்டான ஒரு டெசிஷனாக இருக்க முடியுமே தவிர நாம் போய் அடித்து பிடுங்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம அடித்து பிடுங்குற அளவு கிடையாது. இதே மேற்கத்திய நாடுகள், நான் சொல்ல வர பாயிண்ட் பாருங்க, மேற்கத்திய நாடுகள் கிரிமியா அனெக்சேஷன் நடந்தது, பொது வாக்கெடுப்பு நடந்தது. கிரிமியா ரஷ்யா உக்ரைன் பிரிவினைக்கு அப்புறமா கிரிமியா உக்ரைனுடைய ஒரு பகுதின்னு இருக்கு. ஸோ கிரிமியாவில் ஒரு பொது வாக்கெடுப்பு நடக்குது. பொது வாக்கெடுப்பில் இருக்க ஒரு 70% மக்கள் ரஷ்யாவோட சேர்றேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சேர்ந்த உடனே அப்போ ஒரு சாங்ஷன்ஸ் போகிறாங்க மேற்கத்திய நாடுகள். ஓகே, அப்போ இருக்கக்கூடிய பகுதியில் பொது வாக்கெடுப்பு நடத்தி அப்போ மேற்கத்திய நாடுகள் பொது வாக்கெடுப்பு ரஷ்யா பக்கம் இருந்தாலும் அது சாங்ஷன்ஸ் அப்படின்னு போடுறாங்களே. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இட்ஸ் ஆக்குபைட் டெரிட்டரி பை பாகிஸ்தான், பேரே அதுதான். எத்தனை மேற்கத்திய நாடுகள் சொல்கிறாங்க? நான் ஐ எம் நாட் ஆன்டி வெஸ்டர்ன், ஐ எம் ஜஸ்ட் ஸ்டேட்டிங் த ஃபேக்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ அமெரிக்காவோடைய மேப்பில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் எப்படி இருக்குது? யூகேவோட மேப்பில் இந்தியாவோட வரைபடம் எப்படி இருக்குது? மேற்கத்திய ஊடகங்கள் காமிக்க கொண்டு மேப்பில் எப்படி இருக்குது? இவ்வளோதான் நம்ம பார்க்கணும். இப்போ சைனாவுக்கு பிரச்சனை, சைனாவால் பிரச்சனைன்னும் போது உங்களுக்கு பாகிஸ்தானுக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. சைனாவுக்கு மேற்கத்திய நாடுகள் பிரச்சனைனா பாகிஸ்தான் ஃபண்ட் பண்ணுவாங்க. இந்த அதாவது 2 பூனைகளும் ஒரு குரங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும், இந்த ஆப்பத்தை பிரித்து கொடுத்த கதை. அந்த மாதிரி தான் இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, இவங்க குரங்கா இருக்குது, அந்த குரங்குக்கு ரொம்ப நாள் பண்ண முடியாது. ஸோ இப்போ சைனாவும் அவங்களுடைய எக்கானமி வெளியில் பார்க்கும் போது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க மாதிரி இருந்தாலும் சைனாவோடைய எக்கானமி எக்ஸ்போர்ட் எக்கானமி. அதுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோடைய பையிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா தான் சைனீஸ் எக்கானமி வில் பூம் அப். அவங்க வெஸ்டர்ன் எக்கானமி இஸ் கோயிங் டவுன் இப்போ. ஸோ டாலர் என்னைக்குன்னு தெரியாது. ஸோ டாலரோடைய ஹெகிமோனி என்னைக்கு விழுதோ அன்னைக்கு அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள், யூரோப் மாத்திரம் போகாது, கூடவே சேர்த்து சைனாவும் போகும். ஸோ அதனால தான் பிரிக்ஸ் கரன்சி வேணுமான்னும் போது நம்ம இந்தியா வேணான்னு சொன்னதுக்கான ரீசன், இவன் மாத்திரம் போக மாட்டான், இவனையும் கூட்டிகிட்டு போவான். ஸோ அதனால் நம்ம 2 பக்கமும் போவோம்னா நம்ம சைலண்ட்டாக இருப்போம். ட்ரேட் வித் த கண்ட்ரீஸ் வித் த ரெஸ்பெக்டிவ் கரன்சி இன்ஸ்டெட் ஆஃப் சம் குளோபல் கரன்சி அப்படின்னு போகிறது தான் பெட்டர். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் என்னுடைய பகுதி, நான் சொல்கிறேன், நீ வெக்கேட் பண்ணுன்னு தான் நான் சொல்கிறேன். இதில் எந்த ஒரு தப்புமே இல்லை. அவங்க வெக்கேட் பண்ணாமல் இருக்கிறது அவங்களுடைய அசிங்கம். ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க் இன்னொருத்தர் நாட்டோடைய பகுதியை வச்சுக்கிட்டு அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு அதை வச்சு வயிறு கழுவி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி தான் நான் பாகிஸ்தானை பார்க்குறேன். அது வெக்கேட் பண்ணிட்டு போனால் மாத்திரம்தான் நமக்கு ஒரு நல்ல பிராந்தியத்தில் நமக்கு ஒரு ட்ரேட் ரூட், நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், நம்ம ஏன் அதை அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க? ஆப்கானிஸ்தான் மாத்திரம் இல்லை, சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு நம்மளுக்கு ட்ரேட் ரூட் வரும், நம்ம ரஷ்யாவுக்கு ட்ரேட் ரூட் வரும், ஈவன் நம்ம ஆர்டிக்கு, அதாவது ஆர்டிக்கு போகணுன்னா நான் சுற்றி கடலில் தான் போகணும்னு அவசியம் இல்லை, இந்த ட்ரேட் ரூட்லேயே நான் கொண்டு போகலாம். நான் ட்ரெயின், நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெயின் ஷிப்மெண்ட் போச்சு ஈரான்லேருந்து கசகஸ்தான் வரைக்கும், நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்னு ஒரு புது ட்ரேட் ரூட்டில் ஈரான் வழியாக கசகஸ்தானுக்கு நாம் ஒரு ட்ரேட் கமாடிட்டி நம்ம அனுப்பினோம் ரீசெண்டாக. ஸோ அதை நம்ம ஏன் இப்படி ஈரான் வழியாக விடணும்? நான் டேரெக்டாக எனக்கே வழி இருக்குது அப்படின்றத நான் கொண்டு போகிறது என்னுடைய பிராந்தியத்தின், என்னுடைய பகுதி, என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதி, ரைட்லி ஓன்ட் பை மீ. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அதை வச்சு நான் ஒரு ட்ரேட் ரூட் போடுவேன்னா நான் வேற ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருப்பேன். இதில் கெஞ்சறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீ கிளம்புடான்னு தான் சொல்கிறோம், டைரெக்டாக சொல்லணும்னா இதை விட வெளிப்படையாக சொல்ல முடியாது. தயவுசெய்து கிளம்பு, இது என்னோட இடம் அப்படின்றதான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்கிறதும். ஒரு பாட்காஸ்ட்டில் இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது, அதில் மோடி அவர்கள் சொன்னதும் அதே தான் சொன்னார். பிரதமர் சொன்னது அதுதான், அது என்னோட இடம் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது அதுதான் சரி. இதை மீட்டெடுக்கணும்னா சண்டை போட்டு மீட்கணுமா அப்படின்றதுக்கு நான் முன்னாடி சொன்னதான், அது சண்டையை போடவே வேண்டாம், அது என்னோட இடம். அங்கே இருக்கிற மக்கள் அவங்களுக்கு புரியும், இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க, ஓகேவா? இந்த இந்தியாவோட பக்கம் இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களுடைய வளர்ச்சி ஆர்டிகல் 370 அப்புறம் எப்படி இருக்குன்னு அவங்க அந்த மக்கள் நடக்கிற நல்லதை வச்சு வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனி மாதிரி பார்க்குறாங்க. அது வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனிக்குள்ளே போவானா, அது நிறைய பூசி மெழுகின விஷயம், இது டைரெக்டாக நம்ம பார்க்குற விஷயம். ஸோ அப்புறமா ஜெர்மனி இன்னும் வசல் ஸ்டேட்டாக தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லையே, நம்ம இப்போ ஆளுமை இப்போ எலெக்ஷன் நடந்துச்சுல்ல, ஸோ நான் திருப்பி நான் ஹோல்ட் பண்ணிட்டு இல்லையா, எலெக்ஷன் நடந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் என்ன சொல்கிறாரு?
வேண்டாம் பாகிஸ்தான் செஞ்சது தப்புன்னு சொல்கிறாருல்ல. ஸோ இது சொல்கிறதுக்கு 70 வருஷம் ஆச்சு. இதை சொல்கிறதுக்கு ஆர்டிகல் 370 எடுக்க வேண்டியிருக்கு. இதை சொல்கிறதுக்கு ஒரு பிரதமர் வந்து ஃபுல் பவரோட 10 வருஷம் இருக்கணும். இதெல்லாம் நடந்தால் மாத்திரம்தான் இந்தியாவில் வந்து ஒரு மாற்றம் சாத்தியம் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இதை பற்றி பேசணும். இது வந்து நம்ம ஒரு புல்லட் கூட ஃபயர் பண்ணாமல் நம்ம எடுக்கணும். வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் எடுத்தாகணும். இதை போய் சண்டை போட்டு பிடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க எக்கானமி ஃபெயிலிங் எக்கானமி. அவங்க 4 துண்டா போகிறாங்களா 5 துண்டா போகிறாங்களா அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. ரெஃப்யூஜ் இன்ஃப்ளக்ஸ் வரும்போது நம்ம எப்படி நம்ம பார்க்க போகிறோன்றது முதல் விஷயமா பார்க்கணும். மேற்கத்திய நாடுகள் இப்போதைக்கு நெதர்லாண்ட்ஸ் கிட்ட சொல்லியாச்சு ஆயுதங்களை சப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு. ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளியுறவு இராணுவ அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நெதர்லாண்ட்ஸோடைய அந்த இந்த மீட்டிங் வந்தது இல்லை ரைசினா டயலாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சொன்னது என்னென்னா பாகிஸ்தானுக்கு கொடுக்காதீங்க ஆயுதங்கள் சப்ளை பண்ணாதீங்க. அவங்க அந்த மாதிரி எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஆக்குபை டெரிட்டரிஸ்லாம் வச்சுருக்காங்க, இவங்களுக்கு நீங்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்லும் போது அதை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வெஸ்ட் இஸ் டீகப்ளிங் வித் பாகிஸ்தான். சைனா மாத்திரம் தான் இப்போது ஆதரவு இருக்குது. ஸோ அப்போ சைனாவுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரொம்ப நாள் அதை வச்சுக்க முடியாது. யூ கான் என்ன சொல்கிறதுன்னா குதிரை செத்துச்சு அந்த ரூமில். அதுக்கு நீங்கள் எவ்வளோ தான் பட்டு துணி போட்டாலும் அதுக்கு எவ்வளோ தான் மேலே இது போட்டாலும் அது செத்து போன குதிரை தான். அது வேகமாலாம் இல்லை, எழுந்ததே நிற்காது. அப்படிங்கிறத பாகிஸ்தான் விஷயத்தில் நான் அந்த ரூமில் இருக்கவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இப்போ தான். ஓகே, இதில் நீங்கள் 2 வருஷம் சொல்கிறீங்க, 2 வருஷம் 6 மாதங்களில் கூட நடக்கலாம் அப்படின்றீங்க. நான் இந்த 2 வருஷம்ன்றது நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளர் டேர்ம்ஸ் சொல்லணும்னா ட்ரம்ப்புடைய இந்த ரெஜிம்குள்ளேயே கண்டிப்பாக மோடி அவர்கள் அந்த முக்கியமான எலெக்ஷன்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதுக்கெல்லாம் முன்னாடி கீ டிசிஷன்ஸுக்கு முன்னாடியோ இல்லை 2027க்கு 2026க்கு முன்னாடியோ கூட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து நான் 2027ல் இந்தியன் எலெக்ஷன்ஸ் இப்போ நெக்ஸ்ட் முக்கியமான எலெக்ஷன் அது யூபி எலெக்ஷன். யூபியோட சேர்ந்து 5 மாநிலங்கள் வருது. ஸோ அது 2027 சம்மரில் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வாய்ப்பு இருக்கா? இப்போ இருக்கிற நிலைமையில் அமெரிக்காவில் டெய்லி பிரச்சனை போயிட்டு இருக்கு. எஸ், டெய்லி இன்னைக்கு வந்து ஃபெடரல் ஏஜென்சிஸ்லாம் எத்தனை வச்சுக்கலாம், எத்தனை கொடுக்கலாம். எஜுகேஷன் வந்து இப்போ ஸ்டேட்டில் கொண்டு போய் விட்டாச்சு. ஸோ அமெரிக்கா ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்குது. இதை நாம் 2 வருஷமாக சொல்லிட்டு இருந்தோம், அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா தான் போயிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்லாம் மேலே வந்து உள்ளே இருக்கிற அந்த ஃப்ரேம் வந்து மேலே வந்து ஒரு ஸ்கஃபோல்டிங் போட்டு மறைச்சி ஓகே நல்லா இருக்குன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது இப்போ கிழியும் போது தெரியுது. ஸோ ரொம்ப நாள் நீங்கள் வந்து அதை வண்டி ஓட்ட முடியாது. ஸோ அப்போ வெஸ்ட்டுக்கு வந்து வெளியில் நிறைய சண்டை நடக்க முன்னாடி பணம் வந்துருந்தது. இப்போ அது நடக்க போகிறது இல்லை. இப்போ ரஷ்யா உக்ரைன் போரையே எதுக்கு அவசரமாக நிறுத்தணும்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட்டு கடிக்குது, பர்சில் பிரச்சனை ஓட்ட இருக்குது. ஸோ அதனால் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்திடலாம். இப்போ காசாலையும் அதே தான். ஸோ நிறுத்திடலாம், ஏதோ ஒன்று பண்ணி நிறுத்து, ஏன்னா இதுக்கு மேலே வண்டி ஓடாது. ஸோ அப்போ வேர்ல்டு ஆர்டர் மாறுது. ஸோ அப்போ வேர்ல்டு ஆர்டர் மாறும் போது சைனா பக்கம் போகுமா ரஷ்யா பக்கம் போகுமானா இப்போ வந்து உலக நாடுகள் எல்லாமே மூழ்கிட்டாங்க. ஸோ எவனும் வேணாம் அப்படின்ற லெவலில் தான் இருக்காங்க. சைனாவும் வேணாம், யூஎஸும் வேணாம். ஸோ அப்போ யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நேச்சுரலி யார் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்போ அந்த கண்ட்ரீஸோடைய அசோசியேஷன்ஸ் எல்லா நாட்டுக்கும் தேவை அப்படின்னு நம்ம நல்ல ஒரு அசோசியேஷன்ஸில் இருக்காங்க. பாகிஸ்தான் ஹாஸ் ஆல்ரெடி பீன் ஐசோலேட்டட். இதை வந்து நான் நினைக்கிறேன் 2016-17 வாக்கில் இப்போது இருக்கக்கூடிய NSA அஜித் குமார் தோவல் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்தியா வந்து அஃபென்சிவ் ஸ்டாண்டர்டுக்கு வேணாம், டிஃபென்சிவ் அஃபென்ஸ் ஸ்டாண்டர்டாலே போதும், பாகிஸ்தான் நாளாக போயிடும். மேபி நீங்கள் சொல்கிறது இப்போ நீங்கள் ரா இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தீங்களே, ரா இருக்கா இல்லையான்றது அதுக்குள்ளே போக வேண்டாம். இந்தியா வந்து எஸ்கலேட் பண்ணி டிஃபென்ஸ்லேருந்து டிஃபென்சிவ் அஃபென்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையை மாத்திரம்தான் இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. இது அஃபென்ஸாக போச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அஃபென்ஸ் அளவுக்கு நம்மளுக்கு இது தேவைப்படாது. ஏன்னா பாகிஸ்தான் இஸ் ஆல்ரெடி கோயிங் டவுன் இன்சைட். ஸோ அப்படி இருக்கும்போது லெட் இட் ஹேப்பன் நேச்சுரலி. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து வேடிக்கை, அதாவது தூரம் நின்று வேடிக்கை பார்த்தாலே இட் வில் கோ டவுன், அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர நாம் ஒரு நெப்போலியனோட கோட் கூட சொல்லுவாங்க, நெவர் ஸ்டாப் அன் எனிமி வென் ஹீஸ் மேக்கிங் மிஸ்டேக். ஸோ பாகிஸ்தான் ஹாஸ் ஆல்ரெடி மேட் மெனி மிஸ்டேக்ஸ். அப்போல்லாம் நம்ம இன்டர்வியூன் பண்ணிட்டோம். இந்த வாட்டி நம்ம பண்ண வேண்டாம். ஸோ லெட் இம் மேக் மோர் மிஸ்டேக், வில் சி. எப்போ ஊழறனோ அப்போ பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது தான் நல்லா தான் இருக்கும். சிசுபாலன் தவறு பண்ண கிருஷ்ணர் வெயிட் பண்ணி 99 தடவை நம்ம சைலண்டாக இருப்போம், 100வது தடவை அதுவே நடக்கும். ஆனால் வருஷ கணக்கில் நான் வந்து 10 வருஷம்லாம் தேவைப்படாது. அது வந்து ஒரு மாத கணக்குலையோ இல்லை 1 வருடங்கள் 2 வருடங்களுக்குள்ளேயே மோஸ்ட்லி முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய பார்வையை வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நடந்தால் கூட சந்தோஷம் தான். இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ், இன்ட்ரெஸ்டிங் டேஸ் ஆகிட் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி சார். நம்மளோட பல விஷயம் குறித்து விரிவாக தெளிவாக பேசியிருக்கோம். மிக்க நன்றி. நன்றி சார்.